வாழ்க வளமுடன். சகோதரி பாரதிக்கு நம்முடைய நன்றிகள். அடுத்ததாக சென்னையைச் சேர்ந்த ஆர் கோபால் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து பேராசிரியர்களுக்கும் அனைத்து அருள்நிதியர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி எடுத்தவன் 2002. அப்போது எடுக்கும்போது சரியாக என்னுடைய பயிற்சிகளை பதிவு செய்யாத காரணத்தினால் இன்னொரு முறை நம் நண்பர்களுடன் போய் வரலாம் என்று நம்முடைய மகரிஷி சொன்னபடி அந்த நட்பு நலத்தை பாராட்டி அவர்களுடன் 10 பேர் என்னுடன் வந்திருக்கிறாங்க. ஜவஹர் நகர் மன்றம், சென்னை 82 மீண்டும் ஒரு முறை அந்த பயிற்சிகளை எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு மேலும் சர்வீஸ் செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வந்தேன். ஏற்கனவே 2002 எடுத்து 2 வருடம் எங்களுடைய மன்றத்தில் தொடர்ந்து 5 மணி 5:30 மணியில் நான் ஆஜராகி என்னால் முடிந்தவரை, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் இது மாதிரி சர்வீஸ் செய்து நீங்களும் ஒரு 10 பேர் அழிச்சின்னு வரும்போது நம்முடைய மகரிஷியின் கனவு வெகு விரைவில் உலக அமைதிக்கு போய் சென்று நிச்சயம் அவர் இருக்கும்போதே நம்ம அந்த உலக அமைதியை காண வேண்டும் என்ற ஆவலில் சொல்லுகிறேன். அதாவது மிகைப்படுத்தி நான் ரொம்ப சர்வீஸ் பண்ணுறதா பெருமையாக சொல்கிறதா நினைக்க வேண்டாம். என்ன மாதிரி நீங்களும் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கு டைம், அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 5 மணி நேரம் தூங்கினா போதும். சும்மா 8 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்க வேண்டியதில்லை. கடமையை ஒரு 12 மணி நேரம் செஞ்சால் போதும். 8 மணி நேரம்ன்றது என்னால் தான் இந்த குடும்பம் நடக்கணும் அப்படின்ற இருக்கிறவர்கள் 12 மணி நேரம் கூட செய்யலாம். மற்ற நேரம் சர்வீஸ், அதாவது அப்படி தான் நான் வகுத்து கொண்டு செய்திருக்கிறேன். என்னுடைய சர்வீஸை பார்த்து ஜவஹர் நகர் மன்றத்தில் நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, துணை பொறுப்பாசிரியராக இருங்கன்று எங்களது அரங்காவலர் குட்டாலிங்கம் அவர்கள் ஊக்கம் கொடுத்து எனக்கு துணை வாழ்க வளமுடன் துணை பொறுப்பாசிரியராக பயிற்சி கொடுத்தார். இந்த பொறுப்பு கொடுத்த உடனே இன்னும் அதிகமாக எனக்கு மன்றத்தில் இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சர்வீஸ் பண்ணேன். அதனுடைய பலன் தலைமை மன்றத்திலிருந்து போலீஸ் துறைக்கு இந்த மாதிரி இப்போ சர்வீஸ் பண்ணணும், காலையில் தீட்சை கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் யார் வர்றது உங்கள் மன்றத்திலேருந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கினாங்க. சரி நம்ம தான் போய் பார்ப்போமே சரின்னு சொல்லிட்டு 90 நாள் அந்த பயிற்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் போலீஸ் துறையை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு மென்மையாக இருப்பார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர்களிடம் நம்ம எப்படி ஆனால் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டோம்னா நம்ம மன்றத்துக்கு வர்றவங்ககிட்ட தன்மையாக நடந்துக்கும். நம்ம சினம் கொள்ளாமல் அவங்கக்கிட்ட அருமை, அதாவது ஒரு பயிற்சியை 4 முறை இங்கே இப்போ இந்த 3 நாள் பயிற்சியில் தான் நம்ம அறிவானந்தம் ஐயா அவர்கள் மிக தெளிவாக அந்த தீட்சை முறைகளையும் பயிற்சிகளையும், அதாவது அதுக்கு முன்னே மனதளவில் இருந்தது, இப்போ கருமையத்திலே பதிந்து விட்டது. இப்போ மறக்காது. ஆக்கினைன்னா இவர் ஞாபகம் வந்துடுது எனக்கு. அவ்வளோ அந்த இது பதிவு பண்ணிவிட்டார் எனக்கு. அதே மாதிரி நம்ம தத்துவ வழக்கங்கள்லாம் நம்ம நிறைய, நான் சென்னையில் இருக்கிறதுனால அடிக்கடி நம்முடைய அழகர் ஐயா அவர்கள், பெருமாள் ஐயா அவர்கள், இவர் வேத சுப்பையா அவர்களுடைய தத்துவங்களை நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நானும் கேட்டிருப்பேன். ஆனால் அது தத்துவம் கேட்டு நம்மை உயர்த்தி கொள்ள, ஆனால் இந்த பயிற்சி தீட்சை மற்றவர்களை உயர்த்தி விட, அப்படி வரும்போது என்னால் அந்த 90 நாள் பயிற்சியில் எப்படி சென்றேன் என்று எனக்கே தெரியவில்லை. அந்த ஒரு, அதாவது ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய இந்த ஞானத்தை முதலில் குடும்பத்தில் அப்ளை பண்ணி பாருங்கன்னார் அறிவானந்தம் ஐயா. அதை நான் முதல்ல இந்த 2 வருஷமாக அப்ளை பண்ணி பக்தி மார்க்கத்தில் மிகவும் ஈடுபாடோடு இருந்த என் மனைவி இப்பொழுது பிரம்ம ஞானத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் மகள் 4ஆம் நிலை அகத்தாய்வு முடிக்க இருக்கிறார்கள். அதற்குள் முந்திக்கொண்டு என்னுடைய 2வது மகள் பிரம்மஞானமே முடிச்சு விட்டாள். அவளோட ஒரு முறை வந்து நான் இங்கே ஆழியாரில் இது 7வது முறை வந்திருக்கிறேன். என்னுடைய குறிக்கோள் எப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை மகரிஷியை ஆசீர்வாதம் வாங்கிடணும், அவருடைய பார்வையில் நம்ம படணும், அவருக்கு கிட்ட போகலனாலும் அவருடைய பார்வையில் நம்ம படணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டு இப்போ நண்பர்கள் அழைத்ததன் பேரில் இல்லைங்க நான் அடுத்த முறை பார்க்கலான்னு சொல்லலாம்னு நினச்சேன். இருந்தாலும் போய் அவரை வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்துடணுன்ற ஒரு தவறான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வந்தது நான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம குடும்பத்தில் இப்போ அவங்க பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்கள சரி வாழ்த்த சொல்கிறாரு, வாழ்த்தி தான் பார்ப்போமே இவங்களால் வர முடியுதான்னு ஒரு சோதனை பண்ணி பார்த்தேன் நான். டெய்லி அதாவது வாழ்த்தி இப்போ அவங்க பிரம்மஞானம் வந்து பக்தி மார்க், அதாவது என்ன சொன்னால் 1 மணி நேரம் அவங்க சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்க. பக்கத்தாத்து மாமி சொன்னான்னு 1 மணி நேரம் சத்யநாராயண பூஜை பண்ணுறதை நீ 20 நிமிஷத்தில் அந்த சாதனையை நீ செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வேணாம் உங்கள் மார்க்கம் வேறு என் மார்க்கம் வேறுன்னு சொன்னவங்க வாழ்த்தி அந்த மாதிரி ஒரு அருமையான தவத்தை நமக்கு ஐயா கொடுத்துருக்கிறார். அதாவது வணங்க வேண்டியவர்கள் யார், வாழ்த்த வேண்டியவர்கள் யார் என்பதை அந்த தவத்தில் அழகாக, அதுக்கு முன்னெல்லாம் அன்னை யாரும் மதிச்சதுக்கு நம்ம, அதாவது அன்னை இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஈடுபாடோடு அவங்கள வணங்கணுமான்றது எனக்கு, நான் இங்கே வந்த பிறகு தான் வணங்கினேன். ஆனால் என் அன்னை இல்லை, சின்ன வயதிலே இறந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது யார் அம்மான்னு சொன்னாலும் நான் அவங்கள வாழ்த்துறேன்னு வச்சுங்களேன். எங்கள் மாமியாரை வாழ்த்துறேன்,
யார் பெரியவர்கள், பக்கத்து வீட்டு ஒரு அம்மாவை நான் எடுத்து போய் மனவளக்கலை சேர்த்துருக்கிறேன், அவங்களே நான் அம்மா வாங்க அவங்கள எடுத்து போய் அந்த மாதிரி அவங்க பெண்களுக்கு இந்த மனவளக்கலை போனான்னு வச்சுங்க, நான் ஒரு 5-6 பேரை தான் சேர்த்துருப்பேன், அந்த அம்மா 10 பேரை சேர்த்துட்டாங்க எங்கள் மனைவி. அந்த மாதிரி இவங்களுக்கு போய் சேருது. இந்த மனவளக்கலையை நம்ம எவ்வளவு ஞானம் பெற்றிருக்கிறோம் என்பதை பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற அமைதியை வச்சு தான் இவர் எந்த அளவுக்கு ஞானத்தில் உயர்ந்திருக்கிறார்ன்றதை தெரிய வருது. அதே மாதிரி இந்த பயிற்சி தலைமை மன்றத்துக்கு போய் என்ன 90 நாள் அந்த பயிற்சியில் கலந்துக்கிறதுனுடைய விளைவோ என்னவோ 7ஆம் தேதி நான் மீண்டும் துணை பேராசிரியருக்கு செலெக்ஷன் ஆகி வந்திருக்கிறேன், அதுக்கும் வரப்போகிறேன். இந்த மாதிரி இந்த ஞானத்தால் எவ்வளோ உயர்வு கிடைக்குதுன்னு பாருங்கள். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி ஒரு 500-600 பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கேன் இந்த 2 வருஷத்தில். இப்போ இன்னும் மேலும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி 9/4/2004 எங்கள் ஊர் கோயிலாண்ட ஒரு தவ மையத்தை ஏற்படுத்தி நம்ம அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அருள்நிதி அம்மாவோட சேர்ந்து நான் பொறுப்பாசிரியராக ஏற்று அங்கேயும் இப்போது தவ மையம் நடத்திட்டுருக்கேன். டெய்லி 5-6 மணி பக்தி மார்க்கத்தையும் ஆன்மீகத்தையும் இணைச்சி அங்கே நடத்திட்டுருக்கோம். பெண்கள் மிகுந்த கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. அதை டெய்லி பொறுப்பாசிரியராக ஏற்று இங்கே துணை பொறுப்பாசிரியர், அங்கே பொறுப்பாசிரியராகவும் இருந்து அங்கே ஒரு 23 பேருக்கு துரியம் வரைக்கும் வந்திருக்குது. அது மாதிரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மால் முடிந்ததை எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரமெல்லாம் இந்த சர்வீஸ் பண்ணோம்னா நிச்சயம் நம்மளை பார்த்து நம்ம போய் அவங்கள திருத்தறதுக்காக முயற்சி பண்ணல, நம்மளை பார்த்தே அவங்க திருந்தி வந்து இந்த மனவளக்கலையில் உயர்ந்து நம்முடைய மகரிஷியின் கனவான இந்த உலக அமைதியை நிச்சயம் ஒரு நாள் அடையும். அவர் உலக சமுதாய சேவா சங்கத்தை தரும்போது 3 பேரோ 4 பேரோ இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த வளர்ச்சியை பாருங்கள், நமக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது உலக அமைதி ஏன் வராது? நிச்சயம் வரும். நட்பு நலத்தோடு நாம் பழகி இந்த மனவளக்கலையை எடுத்துக்கொண்டு சென்றோமானால் நிச்சயம் போய் ரீச் ஆகி இது நிச்சயம் உலக அமைதி நிச்சயம் கிடைக்கும் என்றே எண்ணி அந்த எண்ணத்திற்கு வலுவு கொடுத்து இந்த வாய்ப்பை அளித்த பேராசிரியர்களுக்கு மற்ற அருள்நிதியர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நண்பர் கோபால் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக நாமெல்லாம் ஆர்வத்தோடு மகரிஷியின் பேச்சை கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சகோதரி பாரதி அவர்கள் போல பலர் மகரிஷியை பார்க்க வேண்டும், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கின்றோம். இப்பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படியே அங்கிருந்து மகரிஷியுடைய ஒவ்வொரு சொல்லையும் காதுக்குள்ளே ஆழமாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சொல்லோடு சேர்ந்து மகரிஷியின் உருவமும் மனதிற்குள்ளே பதிந்து இருக்கட்டும். நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் இந்த வார்த்தைகளும் அந்த உருவமும் சேர்ந்து வர வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உருவம் எண்ணுதல். அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது மகரிஷி அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம். அறிஞர் மக்களே, சிந்தனையாளர்களே, நீங்கள் அனைவரும் இப்பொழுது ஞான உறுப்பை ஏற்றுக்கொண்டு உலகுக்கு அருள் ஒளி வீசுவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். இந்த காட்சியை காணும்போது, அதனுடைய விளைவுகளை நினைக்கும் போது எல்லையிலா ஆனந்தம் பொங்கி வழிகிறது. அந்த உங்களை வாழ்த்துகிறேன். பெரியவர்கள் என்னை விட பெரியவர்கள் இருந்தால் அவங்களை வணங்குகிறேன். அன்பர்களே, இந்த உலகில் பார்க்கிறோம், எல்லாரும் ஏதோ ஒரு வாழ்க்கை சிக்கல்ல தான் இருக்காங்களே தவிர தனியாக தெளிவாக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க இல்லை. அது உண்மைதானா? இல்லவே இல்லை. மனதில் தான் அந்த மாதிரி வச்சிருக்க, உண்மையில் சிக்கல் இல்லை. ஏன்னா கவனிங்க, நாம் எங்கிருந்து வந்தோம்? இடம் தெரியுமா? எங்கிருந்து வந்தோம்? அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. மறுபடியும் ஒரு நாளைக்கு போய் சேர போகிறோம். அந்த இடமாயிலும் தெரியுமான்னா தெரியாது. இதுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் பிறந்தது முதல் கொண்டு முடிவு வரையில்
ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இந்த உலக சமுதாயம் எல்லா மக்களும் சேர்ந்து உழைத்து பெற்ற பலன்களை எல்லாம் தினந்தோறும் நாம் எங்கே இருந்தாலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேலை செய்தாலும் செய்யா போனாலும் நல்லா இருந்தாலும் அல்லது நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நமக்குரிய பங்கு வந்து சேர்ந்துட்டு. இப்போ பாருங்க, இந்த உலகத்துக்கு நாமும் கைமாறி செய்து தானே ஆகணும். நம்மாலான உதவி செய்து தான் ஆகணும். அந்த உதவி இந்த காலத்துக்கு ஏற்ற உதவி என்னன்னா பெரிய உதவி. இறை உணர்வும் அறநெறியும் எல்லாரும் தெரிந்து கொண்டா வாழ்க்கையிலே சிக்கலே இருக்காது. இறை உணர்வு என்பது உண்மை நிலைகள், அறநெறி என்பது பிறருக்கு தீமை இல்லாத துன்பம் இல்லாத வாழக்கூடிய வாழ்க்கை வழி. இந்த இரண்டு இருந்தால் போதும். இது இல்லையா, நமது ஒரு கவி ஒன்று வருத, அதாவது ஐந்தொழுக்க பண்பாடு. அதில் என்ன சொல்ற கடைசியில், நான் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். எவ்வளோ நூல் படித்து அதெல்லாம் பிழிஞ்சு எடுத்த ரசம் இவ்வளவுதான் இருக்கும். இந்த இரண்டே ஒழுக்கத்தில் உலக மக்களுடைய தேவையெல்லாம் அடங்கிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், நிலவரங்கள், சிக்கல்கள் எல்லாமே எங்கே இருக்குது? ஒருவர் தனக்கோ பிறருக்கோ தெரியாத துன்பங்களுக்கு வழிவகுத்து கொண்டே இருப்பதனால்தான் துன்பம். யாருக்கும் நான் துன்பம் செய்வதில்லை என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் ஒன்றுமே இல்லை, துன்பமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப சிரமம் இல்லை. இன்றையிலிருந்து நீங்களெல்லாம் ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கொண்டீங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையை அதை அலட்சியப்படுத்தவே கூடாது. குடும்ப வாழ்க்கையை நிறைவாக செய்வதற்கு குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கெல்லாம் கூட உதவியாக இருப்பதுக்குத்தான் நாம் ஆசிரியர் பயிற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கோம். ஆசிரியர் பயிற்சின்னா வாழ தெரிந்து வாழ்வது, அப்படி வாழ தெரியாதவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காக போதிப்பது. அந்த பெரிய பொசிஷன்ல, அதை நிலையில நீங்க இருக்கீங்க. அதை மறந்துடக்கூடாது. அதோடு மட்டும் இல்லை, இந்த உலகம் தோன்றி இதுவரையில உண்மையான அவநிலைய குண்டலி யோகத்தை சொல்லி கொடுத்தாலே இல்லை. எங்கேயோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதோட அதை பிறருக்கு சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. அதே போல நீங்க பார்த்தாலும் 5, அதாவது சீரமைப்பு என்ற அகத்தாய் பயிற்சி இருக்கிறதா பாருங்க, இல்லை. அந்த மாதிரி ஒழுங்கான முறையில் நீங்க கற்று தேர்ந்திருக்கீங்க. உலக மக்கள் அவ்வளவு பேரையும் திருத்திட முடியும். ஆனா நமக்கு வாய்ப்பு கொஞ்சம் தானே இருக்கும். அது வரைக்கும் செய்தா போதும். இன்னொரு உண்மை என்னன்னா, இப்ப என்ன பார்க்குறீங்க, வயது 93 முடியுது. இன்னும் சொல்ல முடியாது யாராலையும். அப்படி இருக்கிற போது உலகத்துக்கு என்னை தொடர்ந்து இதே தத்துவத்தையும் பயிற்சி முறைகளை அளிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அந்த பொறுப்பை நீங்க தான் ஏற்றுக்கொள்றீங்க. என்னுடைய பொறுப்பை, ஞானகுரு என்ற பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. இன்றே நீங்கள் எல்லாம் ஞான குருவாகத்தான் பிரகாசிக்கிறீர்கள். அதை மறக்கவே கூடாது. ஞானகுருல மனதில்
ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலை வரணும். அதுக்காக தான் ஆறுகுட சீரமைப்பு கொடுக்குறோம், சினம் தவிர்த்தல் கொடுக்குறோம். எந்த நிலையிலையோ இந்த அறுகுட சீரமைப்பில் இருந்து நீங்க மாறாதீங்க. பொறுமையை கை கொள்ளணும். பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த மூன்று கை கொள்ளணும். கமெண்ட் டிமாண்ட், அதாவது பிறர் வேலை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது கமெண்ட். இது செய்யணும், அது செய்யணும், அது செய்யக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கறது, செய்யறது, அதுவும் வேண்டாம். டிமாண்ட், எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இதை விட்டுடுங்க. அதன் பிறகு எப்பொழுதும் நம்ம உடல்ல, உயிர்ல, அறிவில் இன்ப ஊற்று பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பயன்படுத்தணும்னு சொன்னா துன்பம் தரத்தக்க செயல்களை தவிர்க்கவே வேண்டும். யாரா இருந்தாலும் சரி. நீங்க வாழ்க வளமுடன்னு சொல்லி பழகி இருக்கீங்க. யாராயிலும் நமக்கு துன்பம் செய்தால் வாழ்க வளமுடன் சொல்லிடுங்க, பல தடவை சொல்லுங்க. அவனை நினைச்சு மறுபடியும் அவர்களே உங்களுக்கு நண்பராக மாறி விடுவார்கள். அந்த முறையில குடும்பத்திலேயே பழகி கொள்ளுங்க. கணவன் தானே உறவில்லை, அப்பா மகன் உறவில்லை, அண்ணன் தம்பி உறவில்லை, நண்பர்கள் உறவில்லை. இதே நிலையை, மனநிலையை அறுகுல சீரமைப்போடு அவர்களோட தொடர்பு கொள்றதுக்கு பழகி கொள்ளுங்க. பார்க்கிறவங்களுக்கு உங்களை முன்னையும் தெரியும், இப்பவும் பார்க்குறாங்க. இவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது? இந்த மனவளக்கலையில் சேர்ந்ததுனால தான் வந்தது. ஏன் அதை நானும் கற்றுக்கொள்ளக்கூடாது? அத்தகைய உண்மையான நாட்டத்தை ஏற்படுத்துவீங்க. ஆகவே அந்த நிலையெல்லாம் நினைவுபடுத்தி எந்த நிமிஷமும் மனம் மாறாத உறுதியோடு இருந்து எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உங்களை போன்று மற்றவர்களும் மெய்யுணர்வு பெற்றவர்களாக மாற வேண்டும் என்ற கருத்தோடு அவர்களுக்கு உதவி செய்து, போதனை செய்து, சாதனையை காட்டி நீங்கள் எல்லோரும் உங்கள் கடமையை, ஆன்மீக கடமையை செய்து உயர வேண்டும், மகிழ வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எனது சக்தி, இதுவரையிலே தவம் செய்து ஏற்றுக்கொண்ட சக்தி அவ்வளவையும் இன்னைக்கு உங்களாண்டு ஒப்பிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி அந்த சக்தி அரூபமானது. அப்படியே கையை நீட்டுங்க, மனம் கை மேலே இருக்கணும். ஆனால் என் கை மேலே உங்கள் நினைவு இருக்கணும். நான் கையிலிருந்து சக்தியை வீசுகிறேன். நீங்கள் நூற்றுக்கணக்கான பேருக்கு சக்தியை கொடுத்து கொண்டனை சக்தி எழுப்பினாலும் உங்கள் சக்தி குறையாத நிறைவாக இருக்கணும். நல்ல கவனிங்க. ஒரு கை போதும். வாழ்க வளமுடன். எல்லாம் தெரியுது இல்லை கையில்? அப்படியே வாங்கிக்கோங்க பூரணமா. இன்று முதல் கொண்டு வற்றாயிருப்பாக இந்த சக்தி உங்களுக்கு பயன்படும். எத்தனை பேருக்கு நீங்கள் இனிஷியேஷன் கொடுத்தாலும் உங்கள் சக்தி குறையாத இருக்கும் கூறி உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்கள் வாழ்க வளமுடன். கையை நீட்டி உங்கள் கையில் நினைவு இருக்கணும், என் கை மேலே கண் இருக்கணும். வாழ்க வளம். எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் இந்த சக்தி பாயும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. எல்லாம் வல்ல இறை அருளாலே
நீங்கள் அனைவரும் இந்த மகாசக்தியை முழுமையாக பெற்று உலகுக்கு தொண்டாற்றி மகிழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அருள்நிதி பூங்குழலி சாமிஜி கொடுக்கும்போது எல்லாரும் வாழ்க்கணும்னு சொல்லுங்க. அருள்நிதி பூங்குழலி வாழ்க வளம். இங்கே எல்லாரும் இருக்கிறவங்க நம்ம ஒரே குடும்பம்தான். நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களே இல்லை, அப்படி திரும்பி பார்த்து வாழ்க வளமுடனும் உங்கள் வாயினால ஒரு வார்த்தை கொடுங்க, அவ்வளோ பேர் உங்களை வாழ்த்துவாங்க. திருப்பி அவங்கள பார்த்து சொல்லுங்க. அருள்நிதி சித்ரா. அருள்நிதி சித்ரா வாழ்க வளமுடன். அருள்நிதி ஜெயலலிதா. அவர் கூப்பிடுறாங்க. அருள்நிதி ஜெயலலிதா. அருள்நிதி ஜெயலலிதா வாழ்க வளமுடன். அருள்நிதி லதா. அருள்நிதி